ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: இந்தியா நேபாளம் இடையே மின் உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. 802 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டுமென்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 5,50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். மின் உற்பத்தியில் நீண்டகால ஒப்பந்தம், வளர்ச்சித் திட்டங்களில் அதிக முதலீடு உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்களில் இந்தியாவும் நேபாளமும் கையெழுத்திட்டுள்ளன. காட்மாண்டுவில் நடைபெற்ற 7வது இந்தியா நேபாளம் கூட்டு ஆணையக் கூட்டத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு NP சாத் கூட்டாக தலைமை வகித்தனர். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாடு உள்ளிட்ட துறைகளிலும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத் துறையில் 802 கோடி ரூபாய் மதிப்பிலான தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. ஜூபிடர் வேகான்ஸ் நிறுவனத்துடன் 473 கோடி ரூபாய் மதிப்பில் 697 ராணுவ வாகனங்களை கொள்முதல் செய்வதற்கும், BEML நிறுவனத்திடமிருந்து 329 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன ரக உபகரணங்களை வாங்குவதற்கும் இந்த ஒப்பந்தங்கள் வகை செய்வதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையை தொடங்கி வைத்து பேசுகையில் அவர் இதனை வலியுறுத்தினார். தமிழகத்தில் 100% மாநில GST வருவாயை மத்திய அரசு பகிர்ந்து வழங்கியிருப்பதாக தெரிவித்த அமைச்சர், கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் நேரடி வரிகள் மூலம் தமிழகம் 6,23,700 கோடி ரூபாய் வருவாயை பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் பயன்பெற்ற பயனாளிகள் குறித்த புள்ளி விவரங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். உஜ்வலா சிலிண்டர்ஸ் சென்னை நகரத்துல 30,278 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. PM கரீப் கல்யாண் அன்ன யோஜனா மக்களுக்கு இலவச உணவுப் பொருட்களை வழங்கும் திட்டத்துல தமிழ்நாட்டுல 3.64 கோடி மக்கள் இருக்காங்க. PM முத்ரால 2.67 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு. 5.2 கோடி மக்கள் தமிழ்நாடு முழுவதும் அதுல பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா ஜன்தன் அக்கவுண்ட், ஏழை மக்களுக்கு அவங்க பேங்க்ல அக்கவுண்ட் வச்சு 0 பேலன்ஸ் அக்கவுண்டா இருந்தா கூட தமிழ்நாடு முழுவதும் கணக்கு எடுத்தீங்கன்னா 1.5 கோடி ஜனங்களுக்கு அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அக்கவுண்ட்ல மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மானியம் டைரக்டா வந்துட்டு இருக்கு. லட்சத்தீவுக்கு அண்மையில் தாம் சென்றிருந்தபோது அங்கு வசிக்கும் மக்கள் அளித்த விருந்தோம்பலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், லட்சத்தீவு மக்கள் மத்தியில் இருக்கும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் அங்குள்ள தீவுகளின் அழகை கண்டு தாம் பிரமிப்பு அடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமது பயணம் லட்சத்தீவு வளர்ச்சியின் செழுமையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்ததாகவும், அதிகாலையில் கடற்கரையில் மேற்கொண்ட நடைப்பயணம் மகிழ்ச்சி அளிக்கும் தருணமாக இருந்தது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பருப்பு வகைகள் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தொடங்கிய பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். வரும் 2027ஆம் ஆண்டுக்குள் இந்தியா பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற நாடாக திகழும் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கருத்தரங்கில் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வேளாண் துறை வல்லுநர்களும் கல்வியாளர்களும் மாநில அரசுகளின் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். ஒடிசா நிலக்கரி கழகம் தனது பெரு நிறுவன சமூக பொறுப்புணர்வு மூலம் விளையாட்டுத்துறைக்கு அளித்து வரும் ஊக்கத்திற்காக அந்நிறுவனத்திற்கு சென்ற ஆண்டிற்கான ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் விருது வழங்கப்படுகிறது. இளம் திறமையாளர்களை அடையாளம் கண்டு பயிற்சி அளிப்பதற்காக பெங்களூருவைச் சேர்ந்த ஜெயின் நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கும் இந்த விருது வழங்கப்பட இருப்பதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 9ஆம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர்
தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்த விருதுகளை வழங்குவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय है. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியாவில் வேகமான பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு வருவதாக சீனாவில் இருந்து வெளியாகும் இதழ் பாராட்டு தெரிவித்துள்ளது. ஷங்காய் ஜாங் ஜியோடாங்கில் உள்ள பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய மையத்தின் இதழில் வெளியான கட்டுரையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வேகமான பொருளாதார வளர்ச்சி, நகர்ப்புற மேம்பாடு மற்றும் சர்வதேச நாடுகள் உடனான உறவு குறித்த கொள்கைகளில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சீனாவுடனான நல்லுறவு குறித்த விஷயத்தில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதையும் அந்த கட்டுரை சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னையில் வரும் 7ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 5,50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த மாநாடு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். தில்லியில் மொஹல்லா சிறு மருத்துவமனைகளில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக ஆம் ஆத்மி அரசு மீது பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி, இந்த மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு சிகிச்சைகள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் குளிர் மற்றும் மூடுபனி நீடிக்கிறது. ராஜஸ்தானின் பல்வேறு மாவட்டங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸாக பதிவானதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சிக்கார், சிரோகி, கரௌலி ஆகிய மாவட்டங்களில் குளிர்காற்று வீசுவதால் மக்கள் அவதிக்கு உள்ளாயினர். கடந்த 3 நாட்களாக ராஜஸ்தானில் 15 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக வெப்பநிலை பதிவானது. மூடுபனி காரணமாக வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் ஜெய்ப்பூர் விமான நிலையத்திற்கு வரவேண்டிய விமானங்கள் தாமதமாக வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அடுத்த சில தினங்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலம் சிலிகா ஏரியில் பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கணக்கெடுப்பில் பறவை ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். கணக்கெடுப்பு நடைபெறும் காலத்தில் இந்த ஏரியில் பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த முறை ஒடிசா வனத்துறை சார்பில் பறவைகள் கணக்கெடுப்பை மேற்கொள்ள புதிய மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடற்கரை விளையாட்டு திருவிழா மூலம் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா மேம்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். டயூ யூனியன் பிரதேசத்தின் கோகாலா கடற்கரையில் விளையாட்டு திருவிழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கேலோ இந்தியா மற்றும் ஃபிட் இந்தியா இயக்கங்களின் மூலம் மத்திய அரசு விளையாட்டுகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கடற்கரை விளையாட்டுகள் மற்ற மாநிலங்களிலும் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் கேட்டுக் கொண்டார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது. ஜோகன்னஸ்பர்கில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழக்கத் தொடங்கி 33 ஓவரில் 88 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக நசீர் ஹாசன் 31 ரன் எடுத்தார். நமன் திவாரி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 89 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய இந்தியா 12.1 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றதால் தொடர் சமநிலையில் முடிந்தது.
டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி 9வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நேபாளம் இடையே மின் உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. 802 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 5,50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.